ஒடிசா மற்றும் ஆந்திராவை புரட்டி போட்ட ஃபைலின் புயலால் 25 பேர் பலியாகி உள்ளனர். 2500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பயிர்கள் மற்றும் உடைமைகள் சேதம் ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஃபைலின் புயல் சனிக்கிழமை 8 மணி அளவில் ஒடிசா மாநிலம் கோபல்பூரில் கரையை கடந்தது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த பேய் மழையால் ஒடிசாவில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவின் வடக்கு கடலோர மாவட்டங்களையும் புயல் கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு இதேபோன்ற புயலால் 10,000க்கும் அதிகமானோர் பலியானதை அடுத்து இம்முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு புயல் பாதிக்கும் பகுதிகளிலிருந்து 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனால் உயிர்பலி குறைந்தாலும் ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் 25 பேர் பலியாகியுள்ளனர். லட்சக்கணக்கான வீடுகள் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான வீடுகள், மரங்கள், மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் நொறுங்கி விழுந்துள்ளன. இதனால் பல சாலைகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ஒடிசா மற்றும் ஆந்திராவில் நிவாரணப் பணிகள் முழு வீச்சுடன் நடந்து வரும் நிலையில் அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒடிசாவில் மட்டும் 12 மாவட்டங்களில் உள்ள 14,520 கிராமங்கள் புயல், மழை மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் மட்டும் 81 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2.34 லட்சம் வீடுகள் சேதமடைந்துள்ளன. அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் வயல்களில் வெள்ள நீர் புகுந்து 2,400 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் எஸ்.என். பட்ரோ தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் மின்சாரம், தொலைத்தொடர்பு, சாலை போக்குவரத்து மட்டுமின்றி ரயில் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. ஃபைலின் புயல் கரையை கடந்தாலும் காற்றழுத்த மண்டலமாக நீடிப்பதால் பீகார், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. பீகாரில் ஏற்கனவே பெய்த மழையால் நதிகளில் நீர்ப்பெருக்கு அதிகரித்துள்ள நிலையில் பல பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெய்து வரும் கனமழையால் 2 மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளனர். தற்போது காற்றழுத்த மண்டலம் நேபாளம் நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.